அவங்களுடைய முன்னோர்கள் நெறைய பேர் வந்து மனிதர்களோட கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து இறந்து போயிருக்காங்க. ஏன்னா, நம்ம சொசைட்டி வந்து இந்த மாரி ஸ்பிரிச்சுவலா ஹையர் பீயிங்ஸ, ரொம்ப பியூரிட்டி இருக்கிற பீயிங்ஸ வந்து கண்டிப்பா ஏத்துக்காது. ஏன்னா, நம்மளுக்குள்ள வந்து நெறைய அ மைண்ட் வந்து ஈகோயிஸ்டிக் மைண்டா இருக்கு இல்லையா? அந்த மாரி ஈகோயிஸ்டிக்கா இருக்கிற மைண்ட் வந்துட்டு, இந்த மாரி சோல்ஸ வந்து உயிரோட கூட விடாது. ஸோ அந்த மாரி அவங்களுடைய முன்னோர்கள் எல்லாருமே வந்து ஆக்சுவலா இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மெயின் ரீசன். இவங்க வந்து அ எ எ என் அத பத்திலாம் இவங்க எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. பட் ஆனா, அவங்க வந்து டைரக்ட்டா நம்மளோட மீட் பண்றத விட, இப்படி இந்த புக்ஸ் வழியா சொல்றதால நெறைய பேருக்கு வந்து விழிப்புணர்ச்சி வரும் அப்படின்ற மாரி அவங்க வந்து ட்ரை பண்றாங்க. ஏன்னா, இந்த புக்ஸ் படிக்க படிக்க நம்மளுக்கு வந்து நெறைய விஷயம் புரிய வரும். நம்ம எவ்ளோ ஒரு அஞ்ஞானத்துல இருக்கோம். ஸோ, அதுலருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும் அப்படின்ற மாரி விஷயம்லாம் நெறைய சொல்லிட்டே போவாங்க. ஸோ, அப்புறம் விளாடிமிர் மிக்ரேயும் வந்துட்டு நெறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறாரு. அவருக்குள்ளேயே கேட்கறாரு. ஏன்னா, என்ன நம்ம வந்து இன்னும் என்ன ஒரு பிஹெச்டி அந்த மாரி படிச்சா கூட, ஒரு டாக்டர் ஆனா கூட, இந்த மாரி சித்தர்கள், யோகிகள், துறவிகள் இவங்களுக்கு இருக்கிற மாதிரி கடல் உணர்வும் சரி, அவங்க சொல்ற விஷயங்கள் மக்களுக்கு ஏத்துக்கிற மாதிரியும் மற்றவங்களுக்கு இல்லையே!